இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனால் மத்திய மந்திரி பதவி கிடைக்கும் என்று திருமாவளவனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை, அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை கடுமையாக சாடியிருக்கின்ற திமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரி செந்தில்குமார். அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். சமீபத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா என்பவர், ஒரு 4-5 ஆண்டுகள் சினிமாவில் நடித்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சராகின்ற பொழுது 40 ஆண்டுகள் அரசியலில் இருக்கின்ற திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று பேசியிருந்தார். அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்றும் சொல்லியிருந்தார். அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்த திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரி செந்தில்குமார் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், இந்த ஆதவ் அர்ஜுனா என்பவர் மிகப்பெரிய லாட்டரி வியாபாரி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியாவெங்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று மாநாடு நடத்துகிறார்களே, அதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா முழுவதும் லாட்டரி சீட்டை ஒழிக்கும் என்று ஒரு மாநாடு நடத்துவார்களா? அந்த மாநாட்டிற்கு ஆதவ் அர்ஜுனா தலைமை தாங்குவாரா என்று கேட்டதோடு மட்டுமல்ல, ஆதவ் அர்ஜுனாவை பற்றி இன்னும் பல செய்திகளை சொல்லி இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இணைந்தார். திமுகவோடு கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவில் ஐக்கியமாகியிருந்த இதே ஆதவ் அர்ஜுனா கூட்டணி பற்றி பேசுவதற்கான கமிட்டியில் இருந்தார். அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2021ஆம் ஆண்டு குறைந்த சட்டமன்ற தொகுதிகளை கொடுப்பதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் என்று ஆதவ் அர்ஜுனா மீது பழி போட்டிருக்கிறார் தருமபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார். அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா லாட்டரி விற்ற பணத்திலிருந்து, லாட்டரியின் மூலம் வந்த வருமானத்திலிருந்து திமுகவிற்கு நன்கொடை கொடுத்திருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்கொடை கொடுத்திருக்கலாம். ஆனால் அது காரணம் அல்ல. எத்தனையோ பேர் நன்கொடை கொடுக்கிறார்கள், அதில் இதுவும் ஒன்று. ஆகவே அது ஒரு பிரச்சனை அல்ல என்று அதையும் மூடி மறைக்கிறார். மொத்தத்தில் ஒரு லாட்டரி வியாபாரியை வைத்து திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எந்த அளவிற்கு ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு மக்களை சீரழிக்கின்ற லாட்டரி சீட்டை வித்த லாட்டரி வியாபாரியை வைத்து இவர்கள் அரசியல் நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய இன்றைக்கு ஒரு செய்தி. ஏனென்று கேட்டால், இந்த லாட்டரி சீட்டை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா முதற்கொண்டு பல முற்போக்காளர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தை ஏற்றுதான் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்திலே லாட்டரி சீட்டு விற்பனையை தடை செய்தார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசே லாட்டரி சீட்டை விற்பனை செய்து கொண்டிருந்தது. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசே லாட்டரி குழுக்களை நடத்தி கொண்டிருந்தது. பிற மாநில லாட்டரி சீட்டுகளும் தமிழ்நாட்டில் தங்குதடை இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டது. அந்த லாட்டரி சீட்டின் மூலம் கோடீஸ்வரரானவர்கள், குபேரலானவர்கள் எல்லாம் லாட்டரி சீட்டை விற்பனை செய்தவர்கள். அந்த லாட்டரி சீட்டிலே கூட போலி லாட்டரி சீட்டை அடித்து விற்பனை செய்தார்கள், அச்சடித்து விற்பனை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா என்பவரும். இவர்தான் திமுகவில் ஒரு காலத்தில் இருந்து திமுகவிற்கு நிதி கொடுத்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு, ஓராண்டுக்கு முன்புதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த வேகத்தில் துணை பொதுச் செயலாளரானார். துணை பொதுச் செயலாளரான வேகத்தில் நாம் எப்படியாவது எம்பி ஆகிவிடலாம் என்று கனவு கண்டார். அதற்காகவே திமுகவோடு பேரம் பேசினார்கள், பொது தொகுதி கேட்டார்கள். திமுக கொடுக்கவில்லை. அதனால் ஆதவ் அர்ஜுனா எம்பி ஆக முடியவில்லை என்ற விரக்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கூட செந்தில்குமார் சொல்லியதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனால் மத்திய அமைச்சராகலாம். துணை முதல்வர் பதவி என்பது ஒரு சாதாரண பதவிதான், அது மத்திய அமைச்சருக்கு நிகரான பதவி கிடையாது. ஆனால் திருமாவளவன் பாரதிய ஜனதா எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார். திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்று மறைமுகமாக செந்தில்குமார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போய்விடலாம் என்று சொல்ல வருகிறாரா? இதற்கு செந்தில்குமார் தான் பதில் சொல்ல வேண்டும். எப்படி இருந்தாலும் இவர்கள் நடத்துகின்ற அந்த மது ஒழிப்பு மாநாடு,
மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அவமான சின்னமாகிவிட்டது. மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது தருமபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரையும் தற்பொழுது விடுதலையாகியிருக்கின்ற முன்னாள் சாராயத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் கள்ளக்குறிச்சியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதை விட மிகவும் மோசமாக இருக்கும், மிகவும் கேவலமாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்வார்கள். ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. மிகப்பெரிய பிம்பத்தை ஊதி ஊதி திருமாவளவனை பெரிய தலைவராக காட்டினார்கள். அவை எல்லாம் இன்றைக்கு உடைந்து நொறுங்கி இருக்கிறது. காற்று போல பலூனை போல இன்றைக்கு திருமாவளவன் ஆகியிருக்கிறார். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இருக்கின்ற திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தருமபுரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திமுகவுடைய தலைமைக்கு தெரியாமல் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த அளவிற்கு வாரி கொண்டிருக்க மாட்டார், இந்த அளவிற்கு தாக்கி கொண்டிருக்க மாட்டார். இதை ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், மற்றவர்கள் மீது குற்றம் சொல்கின்ற அளவிற்கு தருமபுரி எம்பி செந்தில்குமாருக்கே யோகியதே இல்லை. அவரே இவர்களை மிகவும் மோசமாக பேசுகிறார் என்று சொன்னால் இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாக இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எதிர்காலம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிட்டால் எந்த தொகுதியிலும் 10,000 ஓட்டுகளை கூட வாங்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஓட்டு வாங்குவது 6வது 7வது இடத்திலே தான் இருப்பார்களே தவிர 4வது 5வது இடத்திற்கு கூட வர முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற உண்மையான நிலவரம். இவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டுதான் இவர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய சக்தியாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சிகள் என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.